வணக்கம். அமித்ஷா மஸ்ட் கோ, அமித்ஷா மஸ்ட் கிவ் ரிசைன். எதற்காக இந்த கேள்வி, எதற்காக இந்த கோரிக்கை, எதற்காக 36 நாட்கள் வரை நரேந்திர மோடி ஒட்டுமொத்த பிஜேபி போராடியது? தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை வாங்காமல் வேடிக்கை பார்த்தார்கள். எதற்காக ஜூலை 20ஆம் தேதி மாணவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது இந்த நாட்டு அரசாங்கம்? எதற்காக மாணவர்கள் மீது பெல்லட் கன்ஸ்களை வைத்து தாக்கினார்கள்? எதற்காக எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்பட்டது? எதற்காக பீகார்ல AK-47 அதை வைத்து மாணவர்களை தாக்கினார்கள்? எதற்காக 2800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீது வழக்குகள் பாய்ந்தது வெஸ்ட் பெங்கால்? எதற்காக ஒட்டுமொத்த இந்திய மாணவர்கள் ரோட்டில் இறங்கினார்கள்? எதற்காக நரேந்திர மோடி, அமித்ஷா, ஒட்டுமொத்த பிஜேபி அமைதியாக இருந்தது? தர்மேந்திர பிரதானை ரெசிக்னேஷன் கொடுக்காமல் தடுத்து வந்தார்கள். இந்த பதிவில் பல்வேறு தகவல், பல்வேறு ஆதாரங்களை நான் எடுத்துக்காட்டப் போகிறேன். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எதற்காக கடந்த 3-4 நாட்களாக பிஜேபியின் குண்டர்கள், RSSன் குண்டர்கள் போராட்ட களத்தில் வந்த அந்த மாணவர்களுடைய படங்களை எடுத்து அவர்களுடைய வீடுகளுக்கு போய் தாக்கி வருகிறார்கள், மன்னிப்பை கேட்டு வீடியோகளை போட வைக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான FIR-ம் அவர்கள் மீது கிடையாது. ரோட்டில் தனியாக நடந்து செல்லக்கூடிய மாணவர்கள், அப்பாவி மாணவர்கள், அவர்களை இந்த குண்டர்கள் அடிக்கிறார்கள். எந்த விதமான FIR-ம் கிடையாது. பார்லிமெண்ட் நேற்று ராகுல் காந்தி அவர்கள், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவர் பேச முயற்சிக்கும் போது அங்கு அவரை பேச விடவில்லை. ஒட்டுமொத்த ஆப்போசிஷனையே இந்த விஷயத்தில் பேச விடவில்லை. காரணம் என்ன? காரணத்தை நான் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்கு முன்னாடியே கூறியிருந்தேன். இது வெறும் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுடன் நிற்க போகக்கூடிய ஒரு கதை அல்ல. இவருடைய ரெசிக்னேஷனை தொடர்ந்து பல்வேறு ரெசிக்னேஷனுக்கான கோரிக்கைகள், எஜுகேஷன்ஸ் போராட்டங்கள் வெடிக்கும். தர்மேந்திர பிரதானை தொட்டு அமித்ஷாவுடைய ரெசிக்னேஷன், நிதின் கட்கரியுடைய ரெசிக்னேஷன், ராஜ்நாத் சிங்கோட ரெசிக்னேஷன், நிர்மலா சீதாராமனோட ரெசிக்னேஷன், ஹர்தீப் சிங் புரியோட ரெசிக்னேஷன், நரேந்திர மோடியுடைய ரெசிக்னேஷன். அப்போ ஒட்டுமொத்த கேபினட் ரெசிக்னேஷன் அடுத்தடுத்து மக்கள் கேட்க தொடங்குவார்கள். அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் இவர்கள் ரெஃபரன்ஸ் செய்தார்கள். நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை வைத்து இந்த விஷயத்தை அவரால் பார்லிமெண்டில் பேச முடியவில்லையோ அந்த விஷயத்தை எதற்காக எடுத்துக்காட்ட கட்டாயப்பட்டார்? பிகாஸ் எந்த இடத்துல அவர் பேசியிருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நீங்க பேச விடவில்லை. ராகுல் காந்தி தொடர்ந்து ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்கிறார். This man who is the home minister of this country, his name is Amit Shah. He must resign and go. ஏன்? அந்த காரணத்தை அவரும் விளக்கி இருக்கிறார். அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். This issue where our students, people who are open-minded, ask questions, were brutalized on the streets of Delhi. நேற்று ராகுல் காந்தியுடைய இந்த பிரஸ் மீட்டில் ஒரு போட்டோவை அவர் பகிர்கிறார். இந்த போட்டோ ஒட்டுமொத்த டெல்லியில் நடந்த அத்துமீறலுக்கான ஒரு சிறிய காட்சி மட்டும்தான். நீங்க முதல் படத்தை பாருங்கள். பெல்லட் கன்ஸ், பெல்லட் தோட்டாக்கள் அங்க பாய்ந்திருக்கிறது. அதற்கான முதல் காட்சி. இந்த நபரை பற்றி நாங்களும் 2-3 வீடியோக்களை போட்டிருக்கிறோம். அடுத்த வீடியோவை பாருங்கள். இந்த பெண் கையில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஹண்டர், எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கக்கூடிய அந்த கருவி, எப்படி போலீஸ் எந்த விதமான ஆர்டரும் இல்லாமல் இது போன்ற கருவிகளை பயன்படுத்தினார்கள். 3வது படத்தை பாருங்கள். லத்தி சார்ஜ் கிடையாது, அந்த லத்தியில் ஆணிகள் இருந்தது. 1.5 இன்ச் 2 இன்ச் ஆணிகள் அந்த லத்தியில் இருந்தது. எப்படி இந்த நபர்கள்? அடுத்து பாருங்க. போலீசார்கள் பெண்களை அறைந்தது, பெண்களை அடித்தது, உதைத்தது, அந்த காட்சிகள். கடைசியாக
யார் இந்த குண்டர்கள்? ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்களா, பிஜேபியை சார்ந்த நபர்களா? எப்படி இந்த நபர்கள் சிவில் யூனிஃபார்ம்ல மக்கள் மீது தாக்குதலை நடத்தினார்கள்? They were shot with pellet guns. One boy who was shot with pellet gun is most likely to lose his eye, cannot see. I have seen the medical certificate, AIMS medical certificate, where it shows that he's been shot by pellet guns. Shock batons, not just normal lathis, lathis with nails. Where did the police get this idea from? Lathis with nails. Beating women and minors. You can see a police officer slapping a minor. And then these plainclothes officers, who we also saw when we were at PM House, nobody knows who they are, where they come from. இந்த அனைத்திற்கான காரணம் யார்? திஸ் பர்சன், அமித்ஷா. ஏன்னா இந்த இடத்துல நீங்க பாருங்க, தொடர்ந்து பிஜேபியின் ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டம் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறது. பெலட் கன், லெத்தல் ஃபோர்ஸ் அங்க பயன்படுத்தவில்லை. ஆனால் அமித்ஷா, who is the home minister of this country, அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் எந்த அரசாங்கமும் எந்த விதமான ஃபயர் ஆர்ம்ஸை பயன்படுத்த முடியாது. ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒன்று, நேரடியாக அமித்ஷா இதற்கான உத்தரவை கொடுத்துருக்கணும். ஏன்னா அமித்ஷாவுடைய சூப்பர் பாஸஸ் நரேந்திர மோடி, அமித்ஷா, இந்த ரெண்டு பேர்ல யாராவது இந்த உத்தரவை கொடுத்துருக்கணும். இல்லைன்னா பாசிபிலிட்டி நம்பர் 2, ஹோம் மினிஸ்டருக்கு இந்த நாட்டில் என்ன நடக்கிறதுனே அவருக்கு தெரியாது. he is busy in some other work. இந்த ரெண்டு சிச்சுவேஷன், அதாவது நீங்க ஆர்டர் கொடுத்துக்கணும், நீங்க கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க ரெசிக்னேஷனை கொடுங்க. எப்படி நீங்க மாணவர்கள் மீது தடியடியை நடத்தலாம், இது போன்று துப்பாக்கி சூடுகளை நடத்தலாம். இல்லை எனக்கு தெரியாது, வேற யாரும் பண்ணாங்கன்னா வேற யார் அந்த நபர், யார் உத்தரவை கொடுத்தார், அப்போ அவருடைய பேரை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். ரெண்டு சிச்சுவேஷன்லையுமே அமித்ஷா மஸ்ட் ரிசைன், ஹி மஸ்ட் கோ. இப்போ இந்த எல்லா குழப்பத்தையுமே பேலன்ஸ் அவுட் செய்வதற்காக ஒரு சில மீடியா குண்டர்களை இறக்கியிருக்கிறார்கள். ரவீஷ்குமார், அஜித் அஞ்சும், இந்த புறம் இந்த நியூஸ் லாண்ட்ரி, இல்லை மற்ற சீனியர் ஜேர்னலிஸ்ட் யாரெல்லாம் இருந்தார்களோ என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் எங்கள் மீது ஒரு ஃபோர்ஸை இறக்கியிருக்கிறார்கள். டிஃபேம் தேம். கோதி மீடியா, நீங்க தான் கோதி மீடியா, நாங்க கோதி மீடியா இல்லை, நாங்க அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்கிறோம். திஸ் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங். 12 ஆண்டுகளாக எந்த கோதி மீடியா இந்த நாட்டை வித்து தன்னுடைய லாபத்தை பார்த்ததோ அந்த கோதி மீடியாவும் இந்த போராட்டத்தில் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. அவர்களும் தன்னை சரியாக எடுத்து காட்டுவதற்காக கடந்த 3-4 நாட்களாக கதறிக்கொண்டிருக்கிறார்கள். கோதி மீடியா கதறுகிறது, அரசாங்கம் கதறுகிறது. இந்த கூண்டர்களை ஏவி விட்டு மக்களை அடிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த செயின் ஆஃப் கமாண்ட், டெல்லி போலீஸ் யார் கையில் இருக்கு, ஆர்ஏஎஃப் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறார்கள், சிஆர்பிஎஃப் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த 3 அமைப்புகளை நீங்க பார்த்தீர்கள்ல, 3 அமைப்புகளுமே நேரடியாக ஹோம் மினிஸ்ட்ரி கையில் தான் இருக்கிறது. அப்போ ஹோம் மினிஸ்ட்ரியில் கையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எப்படி வயலன்ஸ்ல இறங்கினது, எப்படி டெல்லி போலீஸ் இந்த அளவில் தடையடி நடத்தினார்கள், இது எல்லாமே இருக்கா இல்லையா? அப்போ அதற்கான பதில் கொடுக்கக்கூடிய அமித்ஷா எங்கே? இதைத்தான் நேற்று ராகுல் காந்தி கேட்டார். This gentleman over here, as I understand it, is the Home Minister of India. And any action that is taken by police forces or forces associated with the Home Ministry requires his order. When we were at Parliament House, I saw with my own eyes
Amit Shah calling the police officers. Home Minister G on the phone. I saw it with my own eyes. I saw Jitendra Singh, the minister, getting call after call from Mr. Amit Shah. So he was pretty clear. He was aware of what was going on the street. Now, there are two possibilities. Possibility number one is he gave the order to shoot people with pellet guns, to beat people with lathis with nails, to use electric batons on people, or he didn't know it was happening. Well, if he didn't know it was happening, he's incompetent. And if he ordered it, he's culpable. There's no third possibility. He either ordered it, or he has no idea what's going on in his ministry, and he's incompetent. In either case, he has to go. And he has to go, and every single child who has been beaten must know this. வேர் இஸ் மிஸ்டர் அமித்ஷா? அமித்ஷா வெளிநாட்டுக்கெல்லாம் போகவில்லை, குஜராத்திலும் இல்லை, டெல்லியில் தான் இருந்தார். இதே பார்லிமெண்ட் வளாகத்தில் பல பேர் அவரை பார்த்திருக்கிறார்கள், காரில் வந்ததை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள் வரவில்லை. That the so-called home minister of this country does not have the courage to come and sit here. He does not have the courage to come and sit here. Sir, please. I saw the home minister, sir. Carcade. Sir, I saw the carcade. 30 cars. With the home minister sitting inside the car. Like that. Looking. Speaker, sir. Why is the home minister not here today? The home minister is not here today because he's not here today because he is scared. இதற்கு எதிராக லோக்சபா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்திர சிங் அவர் கூறிய வார்த்தை என்ன? பெல்லட் குண்டு, அந்த தாக்குதல் நடக்கவே இல்லை. பிஜேபியின் சம்பித் பாத்ரா, நோ புல்லட் வர் ஃபயர்ட். என்ன தைரியம்! बार स्पष्ट किया गया कि गोली चली ही नहीं, अश्रु गैस, टीयर गैस का इस्तेमाल हुआ. लेकिन जब गोली चली ही नहीं तो आदेश देने का सवाल ही नहीं पैदा होता. இவ்வளோ அராஜகம்னு நீங்கள் பாருங்க. இந்த காகிதத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து காட்டுகிறேன். தனுஷா என்கிற பெண்மணி குடுகாவ், டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடுகாவ், அங்கே வேலை பார்க்கக்கூடிய இந்த பெண்மணி, இந்த பெண்ணும் இங்கே போராட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த பெண் மீதும் பேலட் குண்டு பாய்ந்திருக்கிறது. இந்த ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டலுடைய அட்மிஷன் ஷீட்டை பாருங்கள். நாங்கள் மார்க் பண்ணி காட்டியிருக்கோம், நீங்கள் பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. கன் ஷாட், 2 இடத்துல கன் ஷாட் இன்ஜுரி, ட்ராமா டு த ரைட் இயர், ரைட் இயரில் ட்ராமா, கன் ஷாட் வழியாக இது நடந்திருக்கு. இஸ் திஸ் நாட் அ ப்ரூஃப்? டேட்டை பாருங்க நீங்க. 32 years இந்த பெண்மணி, பேர் நூதன். And the entire government is refusing to all this. ராகுல் காந்தி 25ஆம் தேதி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அமித்ஷாவை பார்த்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார் ராகுல் காந்தி. கேளுங்க நீங்க. On the 25th of July, I wrote a question. I wrote a letter to Mr. Amit Shah. Very respectful letter, asking some questions. As Home Minister, did you approve the use of lethal force, including pellet guns against students? If not, who did? Are the people in plain clothes seen beating students with lathis police personnel or volunteers? Who authorized that deployment? I haven't even, forget answer. I haven't even got an acknowledgement that this letter has been received. 25ஆம் தேதி ராகுல் காந்தி அமித்ஷா அவர்களுக்கு
கடிதம் வழியாக 2 கேள்விகளை கேட்டார். முதல் கேள்வி, ஹோம் மினிஸ்டர், டிட் யூ கிவ் அப்ரூவல் ஃபார் lethal force ஆர் pellet gun? எஸ் ஆர் நோ? நீங்க இந்த உத்தரவை கொடுத்தீர்களா, இந்த ஆர்டரை கொடுத்தீர்களா என்கிற முதல் கேள்வி. இரண்டாவது, these people who are visible in the plain clothes, who are beating people with lathis, beating the youth, who are they? Where have they come from? Are these policemen or these are someone else? இந்த இரண்டாவது கேள்வி, யார் இந்த நபர்கள், யார் இந்த யூனிஃபார்ம் இல்லாத நபர்கள், இவர்கள் கையில் எப்படி லாத்தி வந்தது, இவர்கள் போலீஸ்காரர்கள் தானா அல்ல வேற யாருமா? அதற்கான ஐடென்டிஃபிகேஷன் எங்களுக்கு வேணும், அதற்கான பதில் எங்களுக்கு வேணும். 29ஆம் தேதி, இன்னைக்கு 30ஆம் தேதி, இன்னைக்கு வரை அமித்ஷா தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் வராததுக்கான காரணம் என்ன? இதே விஷயத்தை தானே சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கிறது. எந்த கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பினாரோ அதே கேள்வியை தான் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருக்கிறது. என்ன? சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இண்டிபெண்டன்ட் ஹை பவர் கமிட்டி. இதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அமித்ஷா, நரேந்திர மோடி, ஒட்டுமொத்த அரசாங்கம், டெல்லி போலீஸ், இவர்கள் மீது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். Who gave this order? How did it happen? Use of pellet gun on our children. இதை பற்றி அரசாங்கம் பதில் கொடுக்கணும். Who authorized the pellet gun? யார் இந்த pellet gunக்கான அந்த உத்தரவை கொடுத்தது என்கிற இந்த விஷயம். லோக்சபாவில் ராகுல் காந்தி எழுப்பிய இன்னொரு கேள்வி, எதற்காக அமித்ஷா வரவில்லை? அப்படி அமித்ஷா சரியாக இருந்தால் நிச்சயமாக இங்கே வந்து பதில் கொடுக்கணுமா இல்லையா? நீங்களே கேளுங்கள். That this is the man, take a good look at him. This is the man who is responsible for what happened to you. Of course, he takes his orders from the Prime Minister, but this is the man who beat you, who thrashed you, who humiliated you, who shot you with pellet guns. All I'm saying is, be clear. We have questions. We asked you questions. Sorry. Now, there's another line of confusion. Who reports to whom? Delhi police reports to MHA. MHA is run by Mr. Amit Shah, the Home Minister. Part of the beatings was done by Delhi police. And the other side is the RAF, which reports to the CRPF, which is a paramilitary force, which also reports to the Home Minister. There was nobody else doing beatings. And these forces that did the beatings, that shot our students with pellet guns, both report to Mr. Amit Shah. There is no Haryana police operating in Delhi, no UP police operating in Delhi. There is only Delhi police operating and RAF operating. ராகுல் காந்தி அமித்ஷாவிற்கு சேலஞ்சை கொடுத்திருக்கிறார். ஓப்பன் சேலஞ்ச். வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வந்து இந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுங்க. ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர் என்ன சொல்றார்? இன்னைக்கு இந்த பில், எந்த பில் மீது டிஸ்கஷன் நடக்கிறதோ அந்த அமைச்சர் தான் இங்கே இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அமித்ஷா வேணும்? பிகாஸ் அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் தான் டெல்லி போலீஸ் இருக்குது, RAF இருக்குது, CRPF இருக்குது. அங்கே நடந்த அத்துமீறல் அமித்ஷாவுடைய டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் செய்திருக்கிறார்கள். அப்போ he has to come or not. இந்த புதிய பில் பாஸ் ஆகிருச்சா? புதிய பில்ல எதுவுமே புதிதாக கிடையாது. The protest happened to control, to stop paper leak. இந்த பில்லை நீங்க பார்த்தீர்களா? பேப்பர் லீக் நடந்ததுக்கு அப்புறம் there is no prevention. There is no prevention method in the new bill. Please understand. இந்த பேப்பர் லீக்கை தடுத்து நிறுத்துவதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ precautionary method எதுவுமே இந்த பில்ல கிடையாது. எது இருக்கு? பேப்பர் லீக் நடந்துருச்சுன்னா அந்த நபர்கள் மீது நாங்கள் வழக்கு போடுவோம், தண்டனை வாங்கி கொடுப்போம், ஃபாஸ்ட் கோர்ட் அமைப்போம். இதெல்லாமே அதுக்கப்புறமான விஷயம். பட் பேப்பர் லீக் நடந்துருச்சு. பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை வீணாகி போச்சு. அதுக்கப்புறம் நீங்க
தண்டனை வாங்கி கொடுத்தா என்ன, சிறையில் போட்டு அடைச்சா என்ன, 10 கோடி ரூபாய் வாங்கினா என்ன, யாருக்கு லாபம்? அந்த குழந்தைகள் மறுபடியும் அந்த பரீட்சை எழுதணுமா இல்லையா? ஸோ வேர் இஸ் தட் ப்ரொவிஷன்? நத்திங். அமித்ஷா அதை பற்றி காங்கிராச்சுலேட் செய்கிறார். பாருங்க எவ்வளோ பெரிய சட்டம், எவ்வளோ நல்ல சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று. பட் இந்த கேள்வியை கேட்டபோது அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி பார்ட்டியின் தலைவர், அவர் கொடுத்த பதில், அப்படி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகள், சந்தேகங்கள் இது தவறாக இருந்தால் நீங்களே வந்து அதற்கான விளக்கத்தை கொடுக்கலாமா இல்லையா? பார்லிமெண்ட்டுக்கு வாங்க, வந்து பேசுங்க. நீங்களே பாருங்க அடுத்தடுத்து அங்க நடந்த குழப்பத்தை பாருங்கள். He put pellets into the blood of our students. He ordered the students of India to be shot. क्या बोल रहे हैं सर? ये आप सोचिए, आप कितना गलत बात बोल रहे हैं. आप कल्पना कर सकते हैं, आप बिना सोच समझ करके जो इस्तेमाल कर रहे हैं, और किसने फायरिंग का ऑर्डर दिया? What is going on? कैसे बोल सकते हैं आप? अध्यक्ष महोदय, अगर नेता प्रतिपक्ष ने कोई गंभीर आरोप लगाया सरकार पे, तो ये सरकार की जिम्मेदारी बनती है कि किसके ऑर्डर पे पुलिस ने बच्चों पर, छात्रों पर, युवाओं पर इस तरह का व्यवहार किया है. ये बार बार स्पष्ट किया गया कि गोली चली ही नहीं, अश्रु गैस, टीयर गैस का इस्तेमाल हुआ, लेकिन जब गोली चली ही नहीं तो आदेश देने का सवाल ही नहीं पैदा होता. ஜூலை 20ஆம் தேதி ராகுல் காந்தி எழுப்பிய அந்த கேள்வி, நான் தொடக்கத்திலே அந்த வீடியோ, நான் அந்த ஃபோட்டோ காட்டினேன். மறுபடியும் அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் பாருங்கள். எப்படி இங்கே எலக்ட்ரிக் ஷாக் நடந்தது, லத்தி சார்ஜ் நடந்தது, ஆணியை வச்சு லத்தி சார்ஜ் நடந்தது, எப்படி பெலட் கன்ஸ் பயன்படுத்தினார்கள், இது எல்லாமே மிக முக்கியமான கேள்வியா இல்லையா? And now the entire BJP says there is no lathi charge, there is no pellet guns. The Hinduவுடைய விஜேதா அவருடைய ஒரு ரிப்போர்ட் வெளிவந்தது. நியூஸ் லாண்ட்ரி ஒரு ரிப்போர்ட்டை கவர் செய்தார்கள். அந்த ரிப்போர்ட்ஸ்களை பற்றி நான் 2 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன். Clearly it says established a compelling case of an independent and impartial investigation into the incident of violence. இது வந்து சுப்ரீம் கோர்ட் கூறிய அந்த விஷயம். No order to fire was given. பிஜேபி கூறக்கூடிய விஷயம். Chief Justice of India, Suryakant avargal, is also talking the same thing what Rahul Gandhi is talking. That means he is also Deshadrohi or what? The Hinduல வெளிவந்த அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். விஜேதா சிங் எழுதிய மிக ஆழமான ரிப்போர்ட். RAF fired pellet guns at protesters on the direction of Delhi police officer. Document shows. Documents இருக்கு. டெல்லி போலீஸ் உடைய பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் உடைய லோக்கல் ரெஜிஸ்டர், அதில் எழுதப்பட்ட இந்த டாக்குமெண்ட் இருக்கு. டெல்லி போலீஸோடைய உத்தரவுப்படி தான் RAF உடைய டெபுட்டி கமாண்டன்ட் அவர்கள் 55 ரவுண்ட் நான் எலக்ட்ரிக்கல் ஷெல்ஸ் ஃபயர் செய்திருக்கிறார்கள். 15 ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஷெல் ஃபயர் செய்திருக்கிறார்கள். 5 டியர் கேஸ் கிரேனைட் அங்க ஃபயர் செய்யப்பட்டது. 2 ரவுண்ட்ஸ் பேலிஸ்டிக் கார்ட்ரேஜ் ஃபயர் செய்யப்பட்டது. பிளாஸ்டிக் பெல்லட்ஸ், ஆன்டி ராயட் கன்னை வைத்து அதையும் அங்க ஃபயர் செய்திருக்கிறார்கள். இது த ஹிந்து விஜேதாவுடைய இந்த செய்தி. இதே நியூஸ் லாண்ட்ரி இதே விஷயத்தை பற்றி அடுத்த ரிப்போர்ட்டை எழுதிய போது டிசிபி ரேங்க் ஆஃபீஸர், அவருடைய பெயர் பிரதீக் கோயல் அண்ட் பசந்த் குமார், இந்த 2 நபர்களுடைய இந்த ரிப்போர்ட். டிசிபி ரேங்க் ஒரு ஆஃபீஸர், அவருடைய உத்தரவுப்படி தான் இந்த ஃபயர் நடந்திருக்கு. டிசிபி ரேங்க் சச்சின் சர்மா, இவர் தான் இந்த உத்தரவை கொடுத்தார். ஸோ த எவிடன்சஸ் ஆர் கிளியர் தட் there was an order. The order was given by Delhi police and Delhi police உடைய ஆர்டர், அதன்படி தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. 2வது நீங்கள் பார்த்தீர்கள்னா, இத்தனை அந்த நூத்தனுடைய கேஸ் ஃபைல் என்ன காட்டினேன், மற்ற நபர்களுடைய கேஸ் ஃபைல் நான் காட்டினேன். ஃபேக்ட் செக், டெல்லி போலீஸ் தன்னுடைய ஃபேக்ட் செக்கை வெளியிடுகிறார்கள். இந்த மாதிரி எதுவுமே நடக்கவில்லை. இதெல்லாம் நடக்கவில்லை என்றால் இந்த படத்தை பாருங்கள். ராகுல் காந்தி ஒரு நபரை கூட்டி வைத்து அந்த கைகளெல்லாம் அந்த சிதைந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள், துளாரம் போட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதை பற்றியும் ஒரு வீடியோவை நாங்கள் தனியாக போட்டிருக்கோம். இந்த ஒரு நபர் இல்லை, இது போன்ற ஏராளமான நபர்கள்
மாணவர்கள் மீது இது போன்ற தோட்டாக்கள் பாய்ந்தது. நூத்தனுடைய கேஸ் ஸ்டடியை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் இட் கிளியர்லி சேஸ் இட் இஸ் அ கன் ஷாட் இன்ஜுரி. Supreme Court says there should be an investigation. Rahul Gandhi says Amit Shah should come and answer. Then what is wrong in this? That Amit Shah has to resign. Amit Shah must go. இப்ப புரியுதா எதற்காக இந்த பதற்றம், எதற்காக தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை மறுத்து வந்தது இந்த நாட்டு அரசாங்கம்? தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை. நரேந்திர மோடி தர்மேந்திர பிரதானிடமிருந்து ரெசிக்னேஷனை வாங்கவில்லை. இந்த நாட்டு மாணவர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்தின் நெஞ்சில் ஏறி அமர்ந்து கொண்டு அவருடைய ரெசிக்னேஷனை பறித்திருக்கிறார்கள். நிதின் கட்கரி யூட்டன் அடிச்சு விட்டார். E20 விவகாரம் என்னுடைய மினிஸ்ட்ரி விவகாரம் கிடையாது, இது டைரக்டா திஸ் கம்ஸ் அண்டர் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி. ஸோ வாட் எவர் யூ நீட் டு ஆஸ்க் கோ அண்ட் ஆஸ்க் ஹர்தீப் சிங் புரி. அப்படியே யூட்டன். எனக்கும் E20க்கும் சம்மந்தம் கிடையாது. பிகாஸ் அவருக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்தது டெல்லியில், இதே ஜந்தர் மந்தர்லேருந்து பார்லிமெண்ட் வரை. இன்னைக்கு கார்த்தாலேயே யார் இந்த போராட்டத்தை நடத்த பார்த்தார்கள் அவர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். நிதின் கட்கரி took a U-turn. Hardeep Singh Puri's lip is zipped. Now this government is scared. The government is scared of seeing any agitation, any question. மாணவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். ஏன்னா அந்த அளவில் கரப்ஷன் இந்த நாட்டில் ஊறி போய்விட்டது. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த ஸ்டேட்டில், எந்த கிராமத்தில், எந்த நாட்டில் இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அதையும் நீங்கள் எங்களுக்கு சொன்னால் எங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் எங்களுடைய வீடியோக்கள் ரீச் ஆகியிருக்கிறது, எந்தெந்த நாட்டில் இருந்து எங்களுடைய மக்கள் இந்த வீடியோவை பார்க்கிறார்கள் என்று. கேள்விகளை கேளுங்கள். கேள்வி கேட்பது உங்களுடைய ஜனநாயக உரிமை. யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம், அது கேளுங்க. இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு சில நொடிகள் தான் பிடிக்கும். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கி வருகிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடு இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.